ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம்சavouries. நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் நியூ இயர் எல்லாரோட லைஃப்பையும் ஸ்வீட் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ன ஸ்வீட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோதுமை ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கும்பகோணம்சavouries வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் கும்பகோணம்சavouriesக்கு முதன்முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பால் ஒரு கப் மாவு வளர்ந்துட்டுருக்கேன், அதே அளவுக்கு ஒரு கப் நெய் எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் அந்த ஒரு கப் நெய்யை விட்டுக்கலாம். அதில் ஒரு 10 முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நெய் புகைய ஆரம்பிக்கும். அந்த புகையோட ஸ்மெல் ஹோல் ஹல்வாவோட டேஸ்ட்டையே கெடுத்துடும். இப்போது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுத்து. இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த முந்திரி பருப்பை. அதுக்கப்புறமா இதே நெய்யில் நம்ம ஒரு கப் அளந்து வச்சுருக்கோம் இல்லையா கோதுமாவு, அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இந்த வறுக்கிறது ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக மாறும். அந்த டைம் அந்த கோதுமாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடும். இது எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணாலே ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஹல்வாவை நம்ம முடிச்சிடலாம். ஜஸ்ட் 10 நிமிஷம்தான். பார்த்திங்கன்னா இது வறுத்தாச்சு. இதுக்கு எந்த கப்பால் நம்ம மாவு அளந்துருக்கோமோ அதால் 3 கப்பு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். கண்டினியூஸாக கலரி விடணும். எப்போவுமே ஹல்வாவுக்கு கை விடாமல், எந்த ஹல்வாவாக இருந்தாலும் கை விடாமல் கலரினா தான் ஹல்வா கட்டி கட்டாமல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கெட்டியாக ஆரம்பிக்கும் ஹல்வா. உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஸ்லோலி இது கெட்டியாக ஆரம்பிக்கிறது. ஆனால் கைவிடாமல் கண்டிப்பாக கலரணும். இது ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படிங்கும்போது சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் வெரைட்டி. பாருங்கள், இது நல்லா கெட்டியாகிடுது. இந்த டைத்தில் ஒரு பிஞ்ச் உப்பு. ஹல்வாவுக்கு எப்போவுமே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் தூக்கி காமிக்கும். அதனால் எல்லா ஸ்வீட்டுக்குமே சேர்த்துக்கலாம். மெயினாக ஹல்வா செய்யும்போது இதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி வர நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு, அப்படியே கொப்பளிச்சுன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைத்தில் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். எந்த கப்பால் நம்ம மாவு எடுத்துட்டோமோ அதே கப்பால் சுகர் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்து கலந்து விடணும். ஃபஸ்ட்டு ஹல்வா நீர்த்து போன மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா கெட்டியாக ஆரம்பிக்கும். கைவிடாமல் கலரணும், இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை கரைஞ்சி ஹல்வா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுது. இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்க, பாத்திரத்தில் ஒட்டலை. இப்போ நல்லா திரண்டுன்னு வந்தாச்சு. ஹல்வா நல்லா திரண்டுன்னு வந்தாச்சு. இப்போது கலர சைடில் நெய் வெளியில் வர ஆரம்பிக்கும். நெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். ஏலக்காய் பவுடர் நிறையா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஹல்வா. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர். இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதுக்காக நான் ஜாதிக்காய் பவுடர் ஆட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுட்டுருக்கிற முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா கலரணும், நல்லா கலரணும். கலரும்போது பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே திரண்டுன்னு வரும். இதான் ஹல்வா திரண்டு வர மாதிரி அப்படிங்கிற சொல்கிறது. அவ்வளோதான், இந்த ஹல்வா ரெடி. ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியது, 10 நிமிஷம்தான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். சுட 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 சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் யாராவது கெஸ்ட் வந்தால் ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஹல்வாவை பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஹல்வா உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட கும்பகோணம்சavouries சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.